போர்ட்டுக்கு பக்கம் எல்லாமே எங்க வரும்னு கேட்டேன்னா போர்ட்டுக்கு பக்கம். நீ ஒரு ஃபேக்டரி நடத்துறேன்னா உன்னோட குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ண போற, இங்க ஷூவை செஞ்சு உலகம் முழுக்க உன்னுடைய ஷூ போகணும். அதுக்கு அந்த ஷூவை எப்படி எடுத்துட்டு போவ? கடல் வழியாக, கப்பல் வழியாக எடுத்து செல்வீர்கள் இல்லையா? அப்போ உன்னோட தொழிற்சாலையிலிருந்து நெருக்கமாக இருக்கக்கூடிய துறைமுகத்துக்கு எவ்வளவு கம்மி செலவுல அந்த பொருட்களை கொண்டு போகணும். இதான் பேசிக். தஞ்சாவூர்ல லேண்ட் கொடுத்தா எப்படி தம்பி வருவான் சொல்லுப்பா? இது நியாயப்படுத்தி திமிருத்தனமா பதில் போடுறேன்னா எவ்வளோ ஏத்தம் இருக்கணும். ஆந்திரால 99 பைசா அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்கன்னா அதை தாண்டிய லாபம் இருக்கிறதுனால தானே சார். ரியல் எஸ்டேட்ல லாபத்தை எதிர்பார்க்காம வேற ஏதோ ஒரு லாபம் இருக்கு. மாலதி, இன்னைக்கு ஹிந்து பிசினஸ் லைன்ல சந்திரபாபு நாயுடு நடத்திய ஒரு இந்தியன் இண்டஸ்ட்ரியலிஸ்டோட ஒரு மாநாடு, அதில் ஒரு திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் பேசியதை நான் தெரிவிக்கிறேன். 13.25 லட்சம் கோடி 3 நாட்களில் ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. ஓகேவா? முதலீட்டாளர் மாநாடு அங்கே நடத்துறாங்க. 13.25 லட்சம் கோடி. அதுலேயே பிரேக்கப் கொடுக்குறாரு அவர். அதில் 5.33 lakh crore பவர் செக்டார் இன்க்ளூடிங் கிரீன் எனர்ஜி. இண்டஸ்ட்ரியல் செக்டார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஐடி got 2.83 lakh crore. 2.10 lakh crore and 1.59 lakh crore respectively for industrial infrastructure and IT. ஓகே. அண்ட் அடுத்ததாக அந்த சம்மிட், இந்த முதலீட்டாளர் மாநாடுக்கு முன்னதாக கையெழுத்தான ஒப்பந்தங்களின் மதிப்பு வந்து 8.87 கோடி. ஸோ சந்திரபாபு நாயுடு அரசு பொறுப்பேற்ற பிறகு வந்திருக்கக்கூடிய முதலீடுகளின் மொத்த மதிப்பு 20.25 லட்சம் கோடி என்று சொல்லுகிறார்.